யாரு ஒத்துக்கிறாரு? ராஜா ஒத்துக்கிறாருங்க. ராஜா என்ன ஆயிட்டாரு? தோத்து போயிட்டாரு. ராஜா தோத்துட்டாரு. இந்த பூமியில இருக்கிற எல்லா ராஜாவும் ஒரு நாள் தோத்து போயிடுவார்கள். மேலும் அதுதான் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த ராஜா ஒத்துக்கொண்டார். நீ ஆராதிக்கிற தேவனை தானியேலாக என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாரு. அங்க ஆர்டர் எங்க இருந்து வந்து ராஜா கிட்ட இருந்து வந்து அவரு காப்பாத்திடுவாருப்பா. ஏசப்பா ஏசப்பாங்க காப்பாத்திருப்பார். வேதம் அதுதான் சொல்லப்படுகிறது. குமாரன் விடுதலை ஆக்குவார் என்றால் உங்களை பரிசுத்த ஆவி எங்க இருக்கிறதோ அங்கே உங்களுக்கு விடுதலை உண்டு. நீங்க செய்ய வேண்டியது என்னவென்றால் ஜெபம். ஜெபத்தினாலே எல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஜெபம் வல்லமை வாய்ந்ததா இருக்கிறது வேதம் சொல்லப்படுகிறது. இதுல 6:20 வாசிங்கள. தானியேல் புஸ்தகத்தில் 6:20. ராஜா கெபின் கிட்ட வந்த போது வேற சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலை, ஜீவனுள்ள தேவனுடைய தாசன், நீ இடங்கள் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சீரத்துக்கு தப்பிவித்த வல்லவராய் இருந்தார் என்று தானியேலை கேட்டான். தானியேல் ராஜாவே என்றும் வாழ்க.